ப்ரோ 100 1 ரூபி காயின் வச்சு ஒரு பிரியாணி வாங்குங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா ரொம்ப நாளா இந்த மாதிரி டாஸ்க் வராம இருந்துச்சு. இப்ப நான் அடி வாங்க இருக்கிற மாதிரி டாஸ்க் ரெடி பண்ணிட்டீங்க. சோ என்ன பண்றது பண்றேன். உங்களுக்கு வேற டாஸ்க் பண்ணா கமால் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. நானும் நீங்க சொட்ட கம்பெனி தான் சொல்லிட்டு நானும் தமிழ் சுபாஷ் வந்து மாதிரி வண்டி எடுத்து ஸ்டேட்டா கடைக்கு போயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடை வந்து மாதிரி மூலத்தை கடை தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வந்து 50 ருபீஸ் வந்து மாதிரி காயின் கட்டிருந்தோம். ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு எங்கள் நம்பிக்கை இருக்குன்னு பாருங்க. ஸோ கீழே வந்து பாருங்க ஃபுல்லாக ஒரு கவர் ஃபுல்லாக காயின் வச்சிருந்தாரு. அதை எடுத்து வந்து பாரு அப்படியே கிட்ட கொடுத்தாரு. எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு கொடுத்துட்டு பாரு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் வந்து பாருங்க 50 ருபீஸ் மட்டும் தான் எடுத்தோம். மீதியாக எடுக்கலன்னா ஸோ அவர் இந்த காயின்ஸ் வச்சு தான் பாருங்க நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணால் தான் வந்து பாருங்க எடுக்கல. ஸோ இதில் வந்து பாருங்க எவ்வளோ காயின்ஸ் காட்டுற பாருங்க. அது ஃபுல்லாக வந்து பாருங்க காயின்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கோசரம் பாருங்க எங்களை நம்பி கொடுத்துருந்தாரு. அந்த நம்பிக்கை காப்பாற்றி ஸோ அங்கே வந்து பாருங்க இன்னொரு கடை பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த கடைக்கு வந்து பாருங்க போயிருந்தோம். ஸோ அங்கே போய் கேட்டோம் பார்த்தா அவங்க வந்து பாருங்க ஒன்னே தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னத்துக்கு வீடியோ எல்லாம் கேட்டாங்க நம்மளும் இதுமாதிரி சொல்லியிருந்தோம். நம்ம யூடியூப் சேனல் தான் பண்ணோம் சொல்லிட்டு. ஸோ சுபாஷ் ஒரு கேள்வி கேட்டாங்க. வீடியோ பாருங்களேன். 50 ரூபா எத்தனை 2 ரூபா ஆகுதுயா? அப்புறம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து பிச்சை தவிர இவ்வளோ காசு வராது. என் கையில் பாருங்க அவ்வளோ காசு இருந்துச்சு. ஃபுல்லாக 1 ரூபாய் காயின் தான். ஸோ இதை எடுத்து வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக அந்த பிரியாணி கடைக்கு விட்றா வண்டின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தா பிரியாணி கடைக்கு போயிட்டோம். ஸோ இதுக்கு நடுவில் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க. ஸோ அங்கே பாய் தான் இருந்தார். பாய் கிட்ட போய் வந்து பார்த்தா பாய் ஒரு பிரியாணி சொல்லியிருந்தோம். சவுர் வந்து வெயிட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம கையில் காயின் எடுத்து வந்து பார்த்தா அவர் பார்க்கல போகுது. நான் கையில் தான் வச்சிருந்தேன். அவர் கொஞ்சம் வேலையாக இருந்தார். அதனால தான் நம்மளை கண்டுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழி கட்டி முடிச்சாரு. காசு கட்டுறதுக்கு வந்து பார்த்தா தம்பி கிட்ட கொடுத்துட்டு பாடு சொல்லியிருந்தாரு. நான் போய் தம்பி கிட்ட கொடுத்தேன். தம்பி கொடுத்த ரியாக்ஷன் நீங்களே இந்த வீடியோவில் பாருங்களேன். இது சரியில்லை. இங்க பாரு இவன் பண்றது சரியில்லை. இவன் சரியான பிராட் புட்டா இவனை நம்பாத. அந்த காயினை பார்த்துட்டு தம்பி மட்டும் தான் ரியாக்ஷன் பண்ணா. அவர் எதுவும் சொல்ல. ஸோ அந்த காயினை ஃபுல்லாக தம்பி தான் பாவம்.